வணக்கம்மா. ஜிஆர்டிக்கு போயிருந்தேன். அங்கே பெருமாள் சிலை பார்த்தேன், அழகாக இருந்தது. என்ன விலைன்னு கேட்டேன், நான் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா 55,000 சொன்னாங்க. அதோட வாய் முன்னு வந்துட்டோம்மா. எங்கள் ஊரில் பாத்திர கடையில் போய் பார்த்தேன், பூஜை சாமான் கடையில் சாமி சிலையெல்லாம் இல்லை, பூஜை சாமான் மட்டும்தான் இருந்தது. என் பொண்ணு கேட்டா, நீ பெருமாள் சிலை வாங்கணும்னு ஆசைப்பட்டியாம்மா, இன்ஸ்டாகிராமில் விற்கிறாங்க, அதை வாங்கலாமான்னு கேட்டா. பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுன்னா வாங்குமான்னு சொன்னேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் பூஜா லேன்லேருந்து வாங்கியிருந்தேன். அந்த பேஜில் இருந்து அவங்கக்கிட்ட வந்து சாமி சிலைங்க, பூஜை சாமானுங்க நிறைய இருக்குது அழகழகா. உங்களுக்கும் இது மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களோட விவரத்தை கீழே கொடுக்குறேம்மா. கோவிந்தர் வாங்கினோடனே 5 நாள் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், 3 நாள் பச்சரிசியில் வச்சுருந்தேன், 9ஆவது நாள் எடுத்து அவருக்கு பூஜை பண்ணேன். தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி அபிஷேகம் பண்ணம்மா. அவருக்கு வந்து குங்கும பொட்டுலாம் வச்சுட்டு பூ போட்டு துளசி போட்டு அலங்காரம் பண்ணம்மா. நெய்வேத்தியமாக வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதை வச்சு பண்ணம்மா. நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ தெரியாதும்மா. நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் எழுந்து சாமி கும்பிட்டு வந்த பிறகு பசங்க போய் காலண்டர் பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தா அன்னைக்கு ஏகாதசிம்மா. நான் காலண்டரில் எனக்கு பார்க்கறது கிடையாது, படிக்கவும் தெரியாது. நான் வந்து 9 நாள் கணக்கு வச்சுட்டு நான் செய்தேன். பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. பசங்க வந்து காலண்டரில் பார்த்து சொன்னாங்க, ஏகாதசிமா இன்னைக்கு அப்படின்னு. அவருக்கு வைக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், துளசி இதெல்லாம் போட்டு அவருக்கு வைக்கணும்மா. இவரை வேணுன்றவங்க விஷ்ணுன்னு கமெண்ட் பண்ணுங்கம்மா. வணக்கம்மா.